ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வால் ஹேங்கிங் தான் வந்து செய்ய போகிறோம். அதுவும் வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பிஸ்தா ஷெல்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம சர்க்கிள் வந்து 2 வாட்டி போட்டு எடுத்துக்கணும். நான் சென்டிமீட்டர்லாம் பார்க்கல. ஸோ உங்களுக்கு நீங்கள் வேணால் பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம இது வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு பிளாக் கலர் பேப்பரில் வந்து ஒட்டணும். ஸோ வந்து கம்மு போட்டு இதை வந்து ஃபுல்லாக ஒட்டிடலாம். நல்லா கையை வச்சு அது மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கம் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ வந்து கட் பண்ணி நம்ம வந்து அதை மடித்து ஒட்டினோன்னா நம்ம கார்ட்போர்டில் இருக்க சைட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் நான். பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சைடில் இருக்கிறத பார்த்திங்களா தெரியாமல் இருக்கும். ஸோ இதை ஒட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி கீழே வந்து வால் ஹேங் ஆகும் பார்த்திங்களா, அதுக்காக வந்து நம்ம 4 வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதையும் வந்து நம்ம பிளாக் பேப்பர் வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ 4யுமே நான் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஒட்டியிருக்குன்னு. நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம பிஸ்தா ஷெல்லுக்கான வேலையே வந்திருக்கு. இதை வந்து நான் வந்து எப்படி நான் ஒட்டியிருக்கணும் அதே மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஒன்று ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இப்போ வந்து கீழே ஹேங் பண்ணுறதுக்காக அதுக்காக இப்போ ஒட்டலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் எடுத்துக்கணும். நான் ஒட்டுற மாதிரி மேலே கீழே 2 சைடு அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ நான் உங்களுக்காக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒட்டணும். 4த்துக்குமே ஒட்டிக்கலாம். ஒட்டி இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ அது காஞ்சிட்ருக்கோம். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஹேங் ஆகும் பார்த்திங்களா கீழே, அதுக்கும் நம்ம மேலே மெயினாக இருக்கிறதுக்கும் ஜாயின் பண்ணுறதுக்காக தின்னாக வந்து மெலிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 4 வந்து நம்மளுக்கு தேவை. 2 வந்து ஒரு சைஸு, இன்னொன்று வந்து ஒரு சைஸு, இன்னொன்று வந்து ஒரு சைஸு, அந்த மாதிரி வந்து வெட்டி கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், இது வந்து ஓரளவு காஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம வந்து அந்த வால் ஹேங்கிங் அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நடுவில் ஒட்டுறதுக்காக அந்த சின்னது. இப்போ வந்து நம்ம வந்து இதை ஒட்டிக்கலாம். சென்டரில் வந்து சின்னதாக இருக்க மாதிரி, 2 சைடில் வந்து சின்னதாக இருக்குது, இந்த மிடில் இருக்கிறதோட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஒட்டணும். இது ஒட்டினதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நம்ம மிடில் வந்து ஒட்டலாம். நான் சொன்னேன் பார்த்திங்களா சின்னதாக ஒன்று வரும்ன்ட்டு, அதுதான் இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம வால் ஹேங்கிங் பார்க்க இப்படி தான் இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு சிவரில் மாட்டி காமிக்கிறேன். ஸோ நம்ம வால் ஹேங்கிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக பிஸ்தா ஷெல் வேஸ்ட்டாக போகிறது வந்து நீங்கள் தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்யலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.